பிரியமான சகோதர சகோதரிகளே, செராக்ஸ் மிஷின் கண்டுபிடிக்கப்பட்ட துவக்க காலத்தில், ஆரம்ப காலத்தில் அமெரிக்காவை சார்ந்த ஒரு பெரிய கம்பெனியானது ஒரு புதிய செராக்ஸ் மிஷினை ஆர்டர் செய்திருந்தது. 6 மாதங்களுக்கு உள்ளாகவே அந்த மெஷின் ரிப்பேர் ஆக, இதை பழுது நீக்குவதற்கு எங்களுக்கு ஒரு டெக்னீஷியன், அதை தொழில்நுட்பம் தெரிந்த ஒரு நபரை அனுப்ப வேண்டும் என்று அந்த கம்பெனிக்கு அழைப்பு கொடுத்தார்கள். அப்பொழுது அந்த கம்பெனியும் தங்கள் கம்பெனியிலிருந்து அனுப்பிய மிஷின் ரிப்பேர் ஆகி இருக்கிறது, எனவே தாங்கள் தான் அதை பழுது பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நபரை அனுப்பினார்கள். அந்த நபர் அந்த மெஷினை பார்த்து கொண்டிருந்தார். அதை பார்த்து அப்படி வந்தார். இந்த கம்பெனிக்கு திருப்தி இல்லை. இந்த மிஷின் உள்ள கம்பெனி திருப்தி இல்லை. ரிப்பேர் பார்க்க சென்றவர் அவருடைய ட்ரெஸ், அவருடைய அணுகுமுறை, அவருடைய அலங்கோலமான தோற்றம் இவற்றையெல்லாம் பார்த்து மீண்டும் அவர்களுக்கு பதில் சொன்னார்கள். நீங்கள் அனுப்பிய ஆள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவர் பார்ப்பதற்கு பரிதாபமாகவும் ஏதோ பஞ்சத்தில் அடிபட்டது போலவும் ஆடைகளை அணிந்து கொண்டு வந்திருக்கின்றார். இவரால் எப்படி இவ்வளோ பெரிய மிஷினை ரிப்பேர் செய்து எங்களுக்கு உடனடியாக தர முடியும் என்று கேட்டபொழுது அங்கிருந்து பதில் கொடுத்தார்கள். நீங்கள் அவரை சாதாரணமாக அவருடைய உடையை வைத்து, அவருடைய உணவை வைத்து நீங்கள் எடை போட்டு விடாதீர்கள், ஏனென்றால் இந்த செராக்ஸ் மிஷினை கண்டுபிடித்ததே அவர்தான் என்று சொன்னார்களாம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பல நேரங்களில் நம்முடைய கணிப்பு என்பது தவறாக இருக்கும். உடையை வைத்தோ ஆளை வைத்தோ நாம் மிக எளிதிலே கண்டுபிடித்துகிறோம். யார் எதை சொன்னார் என்பதை காட்டிலும் எவர் சொன்னார் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோமே ஒழிய, இவர் நல்லது சொன்னாதார் என்றால் நல்லதை எடுத்துக்கொள்வதற்கு நாம் தயங்குகிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே ஆமோஸ் அந்த புத்தகத்திலே பார்க்கிறோம். ஆமோஸ் சொல்லுகின்ற இறைவாக்கு என்பது மிகவும் உன்னதமானது. அது கடவுளின் வார்த்தை. நீங்கள் கடவுளின் வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிடில் கடவுள் உங்களை அழித்து விடுவார் என்று சொன்ன பொழுது, குரு அமர்ச்சியா இந்த வார்த்தை கடவுளின் வார்த்தையா என்பதை பார்க்காமல் ஆமோஸ் எப்படி இறைவாக்கு உரைக்கலாம், இவன் யார் என்று சொல்லி அவருடைய உயிரை பறிக்க தேடிய பொழுது ஆமோஸ் பயந்து ஓடுகிறார். அப்பொழுது ஒன்றை சொல்லுகிறார் இன்றைய முதல் வாசகத்திலே, நான் இறைவாக்கு உரைப்பவனும் அல்ல, அந்த குழுவில் உறுப்பினனும் அல்ல. ஏனென்றால் ஆமோஸுக்கு எந்த பின்புலமும் கிடையாது. எசாயா, எரேமியா, எசேக்கியலை போல மிகப்பெரிய இறைவாக்கினர்களாக இவர் இல்லை. ஒரு பெரிய சமய பின்புலமோ குடும்ப பின்புலமோ எதுவும் இல்லாத இந்த ஆமோஸ் சொல்லுகிறார், நான் சாதாரணமாக ஆடு மேய்ப்பவன், அதுவும் கூலிக்கு ஆடு மேய்ப்பவன். அப்படி ஆடு மேய்த்து கொண்டிருந்த சமயத்தில் ஆண்டவர் என்னை அழைத்து இதை சொன்னார் என்று சொல்லுகின்றார். எனவே இந்த ஆடு மேய்க்கின்ற சிறுவன் இவன் சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அவரை கொலை செய்வதற்கு எத்தனித்ததையும் அவர் ஓடி ஒளிந்ததையும் இந்த முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். அதுபோல நினிவே மக்களை எடுத்துக்கொண்டோமே என்றால், நினிவே என்பது ஒரு புற இனத்தாரின் நகர். அதை கடப்பதற்கு ஏறக்குறைய 3 நாட்கள் ஆகும் என்று விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அது அசிரிய நகர். இந்த அசிரியர்களுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் எப்பொழுதும் பொருந்தாது. ஆயினும் இஸ்ரேல் நாட்டை சார்ந்த ஒரு நபர் சென்று இறைவாக்கு உரைத்திருக்கின்றார், நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள், இது கடவுளின் காதுகளுக்கும் கண்களுக்கும் எட்டி இருக்கிறது, நீங்கள் மனம் மாறாவிடில் இந்த நகரை கடவுள் அழித்தொழிப்பார் என்று சொன்ன பொழுது அந்த நினிவே மக்களும் அந்த அரசனும் இதை யார் சொன்னார் என்பதை பார்க்கவில்லை. இவன் புற இனத்தை சார்ந்தவன் என்று பாராமல் அவன் வாயிலிருந்து வந்த சொல் யாருடையது, கடவுளுடையதா, இது உண்மையானதா என்பதைத்தான் பார்த்தார்கள். அவ்வாறு பார்த்தவர்கள் எல்லோரும் அதை பாவத்திலிருந்து விடுபடும்படியாக சாக்குடை அணிந்து, ஆடு மாடுகள் கால்நடை அனைவரும் சாக்குடை அணிந்து கடவுளுக்கு அஞ்சி அவர்கள் உண்ணா நோன்பிருந்தார்கள். கடவுளும் அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களை அழியாமல் விட்டுவிட்டார். ஒருவேளை அவர்கள் இவன் எப்படி சொல்லலாம் என்று யோனாவை குறித்து அவர்கள் நினைத்திருந்தால் நிச்சயமாக மனம் மாறி இருக்க மாட்டார்கள். எனவே யார் சொன்னார் என்பதை அவர்கள் பார்க்கவில்லை, என்ன சொன்னார் அது உண்மையா என்றுதான் பார்த்தார்கள். என்றால் உண்மை, அவ்வளவு பெரிய பாவங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட பாவத்தில் இருந்து அவர்கள் விடுதலை அடைந்தார்கள், அவர்கள் கடவுளால் மன்னிக்கப்பட்டார்கள். அதுபோல 2 அரசர்கள் புத்தகம் அதிகாரம் 5 நாம் பார்க்கிறோம். படைத்தளபதியாக இருந்த சிரியா நாட்டின் படைத்தளபதியாக இருந்த நாமான்,
இஸ்ரேல் நாட்டுக்கு படையெடுத்து சென்ற பொழுது அங்கிருந்து ஒரு சிறுமியை நாடு கடத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த சிறுமிதான் படைத்தலைவனாக இருந்த நாமானின் மனைவிக்கு உதவி புரிந்து கொண்டிருக்கிறாள். இந்த நாமானுக்கு தொழுநோய் கண்ட பொழுது அவன் பார்க்காத வைத்தியர் இல்லை, பார்க்காத மருந்தில்லை, எங்கு சென்றாலும் அவனுடைய நோய் குணமாகவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த சிறுமி சொல்லுகின்றார், தலைவரே, நீங்கள் எவ்வளவோ இடத்துக்கு சென்று போய்விட்டீர்கள், ஆனால் உங்களுடைய நோய் தீரவில்லை. என் நாட்டுக்கு செல்லுங்கள், இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லுங்கள். அங்கே இறைவாக்கினர் எலிசா ஒருவர் இருக்கின்றார், அவரால் உங்களுடைய நோயை குணப்படுத்த முடியும் என்று சொன்ன பொழுது அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இந்த பணிப்பெண் சிறு பெண், சிறு குழந்தைதானே என்று அவன் ஏளனமாக பார்க்காமல் சரி போய்தான் பார்ப்போமே என்று அங்கு போகிறான். அங்கு போனால் அங்கு நாமானுக்கு எலிசா என்ன சொல்லுகின்றார், குதிரையில் போய் இறங்குகிறான். நாமானை ஒரு பெரிய படைத்தலைவன் அவனை வீட்டுக்குள்ளாகவே விடவில்லை, அவன் குதிரையிலிருந்து கீழே இறங்க கூட விடவில்லை எலிசா. மாறாக வீட்டுக்குள்ளே இருந்தே சொல்லுகிறார், அவனை போய் தமஸ்கு நகரில் அல்லது யோர்தான் ஆற்றில் 7 முறை மூழ்கி எழுந்து போக சொல்லு. மிக எளிதாக அவனை உள்ளிருந்தே ஒரு கேவலமான அல்லது உதாசீனப்படுத்துமாறு சொல்லிவிடுகின்றார். இது நாமானுக்கு தாங்கவில்லை. நான் எவ்வளவு பெரிய நாட்டின் ஒரு படைத்தலைவன், என்னை அவர் முகங்கொடுத்து கூட பேசாமல் என்னை வெளியிருந்தே சொல்லிவிட்டாரே. என்னுடைய நாட்டில் தமஸ்கு நகரில் இல்லாத நதிகளா? பர்பார், அர்பான் என்று சொல்லப்படக்கூடிய 2 நதிகள் ஓடுகின்றனவே, அவற்றை விட இந்த யோர்தான் நதி எந்த வகையில் சிறந்தது என்று சொன்ன பொழுது அங்கு இருந்த அவனோடு பயணித்த படை ஊழியர்கள் சொல்லுகின்றார்கள், ஐயா, அவர் சொல்லிவிட்டார், அவர் ஒரு பெரிய மனிதன், எதற்கும் இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம், அந்த யோர்தான் ஆற்றிலே 7 முறை மூழ்கி செல்லலாமே என்று சொன்ன பொழுது அவன் யார் சொன்னார் என்பதை பார்க்காமல் ஒருவேளை இதில் உண்மை இருக்கலாமோ என்று இஸ்ரேலின் கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டவனாக 7 முறை மூழ்குகிறான். 7வது முறை மூழ்கும் பொழுது அவனுடைய நோய் முழுவதும் நீங்குவதை பார்க்கிறோம். அந்த இடத்தில் இந்த சிறுமி வேலைக்கார சிறுமிதானே சொன்னாளே என்று அவன் பார்க்கவில்லை. தன்னுடைய படை வீரர்கள் சொன்னார்களே இதை நாம் ஏன் கீழ்ப்படிய வேண்டும் என்றும் அவன் எண்ணவில்லை. வேண்டா வெறுப்பாக அவன் செய்கின்றான், அவன் குணமடைகின்றான். இந்த நற்செய்தியை பார்க்கிறோம். சீடர்களை இயேசு கிறிஸ்து 2 பேராக அனுப்புகின்றார். அவர்களுக்கு எந்த பெரிய பின்புலமும் இல்லை, அறிவில்லை, படிப்பில்லை, பெரிய பணப்பணம் இல்லை. இருந்தாலும் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கக்கூடிய அந்த இறைவார்த்தையை அவர்கள் வைத்து வாழ்ந்து அதை மக்களுக்கு தெரிவித்தபடியினால் அவர்கள் திரும்பி வரும்பொழுது ஆண்டவரிடமே சொல்கிறார்கள், ஆண்டவரே, நீர் சொல்வதை போல நாங்கள் செய்தோம், நீர் சொன்னதை நாங்கள் செய்தோம், பேய்கள் ஓடுகின்றன, நோய்கள் குணமாகின்றன. ஏனென்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்து சொன்னதை செய்தார்கள். அந்த மக்களும் இவர் யார் என்றெல்லாம் பின்புலத்தை நோண்டாமல் ஆராய்ச்சி செய்யாமல் இவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஏற்றபடியினால், நம்பிக்கை கொண்டபடியினால் எத்தனையோ நோய்கள் குணமாகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வியாதி என்னவென்றால், இதை ஏதாவது ஒரு நல்ல கருத்து, அதாவது ஒரு ஆரோக்கியமான கருத்து, வளர்ச்சிக்கான ஒரு கருத்தை யாராவது சொன்னால் அந்த கருத்து நல்லதா, அந்த செய்தி நல்லதா, அந்த செய்தி உண்மையா என்று நான் பார்ப்பதை காட்டிலும் இது யார் சொன்னா, உனக்கு இது யார் சொன்னா, இப்படி தான் நாம் ஆராய்கிறோம். அது சொன்னது யாராக இருக்குமோ அதை வைத்து தான் நாம் தீர்மானிக்கின்றோம், இதை செய்ய வேண்டுமா செய்ய வேண்டாமா. அப்படி நாம் பார்ப்பதை காட்டிலும் இந்த சொல்லில், அது சிறுவனாக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும், அதில் உண்மை இருக்கிறதா, அதில் நியாயம் இருக்கிறதா, இதை செய்தால் நல்லாக இருக்குமா என்பதை நாம் பகுத்து ஆராய்ந்து செயல்பட்டமை என்றால், ஆமோஸை போல, யோனாவை போல, இந்த நாமானை போல நாம் நம்முடைய வாழ்வில் வெற்றியை பெற முடியும். அது உடல்நலமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், ஆரோக்கியமான வாழ்வு முறையாக இருக்கலாம், பங்கு வளர்ச்சியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் யார் சொல்லுகிறார் என்பதை காட்டிலும் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை இவன் தச்சனின் மகனல்லவா என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை வைத்து அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். மாறாக இயேசு கிறிஸ்து சொல்வது நல்லதுதானே, நன்றாக இருக்கிறதே, இது உண்மைதானே, இதை செயல்படுத்தி பார்ப்போமே, இதை கேட்டுதான் பார்ப்போமே என்று அவர்கள் இருந்திருந்தால் எத்தனையோ அற்புதங்களை சொந்த ஊராகி நாசரேத்தில் அவர்கள் பெற்றிருப்பார்கள். ஆனால் விவிலியத்திலே அப்படி சொல்லப்படவில்லை. காரணம், அவர்கள் இயேசுவின் பின்புலத்தை பார்த்தார்கள், இவன் யார் என்று பார்த்தார்களே ஒழிய இவன் என்ன சொல்லுகிறான் என்று பார்க்கவில்லை. எனவே நம்முடைய வாழ்வில் நாம் யார் எதை சொன்னாலும், யார் சொல்லுகிறார் என்பதை பார்ப்பதை காட்டிலும் அவர் என்ன சொல்லுகிறார், அது எனக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா, என் வாழ்வுக்கு நலம் பயப்பதாக இருக்குமா என்பதை பார்ப்போம். விவிலியத்தில் பல இடங்களில் அப்படித்தான் இறைவாக்கினர்கள் பார்த்திருக்கின்றார்கள். கடவுளும் அதைத்தான் பார்க்க சொல்லுகின்றார். கடவுள் எவ்வளவோ உயர்ந்தவர்,
அவர் தன்னுடைய ஊழியராகிய இறைவாக்கினர்களை நீ என் பெயரால் போ என்று தான் சொல்லி அனுப்புகிறார்கள். அது ஆபிரகமாக இருந்தாலும் மோசையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கடவுள் சொல்லுது, என் பெயரால் நீ போ, மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். எனவே இன்றிலிருந்து நாம் கொஞ்சம் நடைமுறைப்படுத்துவோம். யார் சொல்லுகிறார்கள் என்பதை காட்டிலும் எதை சொல்லுகிறார்கள், எப்படி சொல்லுகிறார்கள் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால் நம் வாழ்விலும் நம் குடும்பங்களிலும் நம் தெருக்களிலும் மாற்றம் வரும், நம் மனநிலையிலும் மாற்றம் வரும். நிச்சயமாக ஏழை எளிய சாதாரண சாமானிய மக்கள் வழியாகவும் ஆண்டவர் பேசலாம். இதுதான் பழைய ஏற்பாட்டில் சொல்வார்கள், ஞானாகமத்திலே ஞானம் எங்கிருக்கிறது? சாதாரண சாமானிய மக்கள் மத்தியில் விரவி கிடக்கிறது. சூரியனை பார்த்தாலே மணி எத்தனை மணி என்று சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். மேகத்தை பார்த்தாலே இன்று மழை வரும் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ பெரியவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? ஞானம். எனவே யார் சொல்லுகிறார் என்பதை காட்டிலும் அது என்ன சொல்லுகிறார், அதை நடைபெறுகிறதா என்பதைத்தான் பார்க்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை இன்றைய நாளில் பெற்றுக்கொண்டு அதை கடைபிடிப்போம். நிச்சயமாக ஆண்டவரின் வழித்துணை நம்மோடு இருக்கும். அப்படிப்பட்ட ஏழை எளிய மக்கள் வழியாகவும் ஆண்டவர் நமக்கு பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவர் என்பதை உணர்ந்து வாழ்வோம். ஆமன். அனைவரும் எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது